ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீர்தானே என் துணையாளி, உம் நிழலில் களி கூறுவேன். நீர்தானே என் துணையாளி, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் உங்களுக்கு சில வார்த்தைகளை நான் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்குள் உங்களை நடத்தி ஜெபித்து இந்த நாளை நம்மை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கப் போகிறோம்.
மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26 நாம் வாசித்து பார்த்தால், அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி, இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். அங்கு ஒரு அமைதல் உண்டாயிருச்சாம். பார்த்தீங்களா? காற்றையும் கடலையும் அதட்டினாராம். படகுல போறாங்க. அவங்க நினைச்சாங்க சீக்கிரம் போயிடலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது, ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவோம், அக்கறைக்கு போயிடுவோம், நம்ம குடும்ப காரியத்தை பார்ப்போம் அப்படின்னு நினச்சா எதிர்மறையாக இருக்குது. இன்றைக்கு நம்ம வாழ்கிற உலகத்தை பாருங்களேன், அப்படித்தானே? ஒரே கொந்தளிப்புகள், எங்கே பார்த்தாலும் உள்நாட்டு கலவரங்கள், வெளிநாட்டு கலவரங்கள், சண்டைகள், யுத்தங்கள், மறியல்கள், குடும்பத்துக்கு விரோதமாய் குடும்பங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள், இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கொந்தளிப்புகள். யாரும் இந்த இயற்கை இன்னைக்கு ஒரு கண்ட்ரோலே இல்லை. திடீரென்று மழை அடிக்கிறது, திடீரென்று காற்று வருகிறது, இயற்கை சேதங்கள் வருகிறது, கொடூரமான வெயில்களாகி இருக்கிறது. எதுவும் கண்ட்ரோல் இல்லை. கொந்தளிப்புகள். அதை காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது. சங்கீதம் 45:2-3 மலைகள் நிலை பெயர்ந்தாலும் அவற்றின் கொந்தளிப்பால் நாம் தடுமாறினாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? இன்னைக்கு அந்த தேவன் நம்மளோடு இருந்தாதான் இந்த கொந்தளிப்புகளும் இந்த வீரியங்களும் சண்டைகளுக்கும் போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். ஏனென்றால் முழு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்குத்தான் இருக்குது. எல்லாவற்றையும் அதனுடைய ஆளுகைக்குள் எல்லைக்குள் வைக்க அவரால் தான் முடியும். அவர் இன்றைக்கு நமக்குள் இருந்தால் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கிருபையால் நிரப்பி நம்மளை நடத்துவார். அதற்குத்தான் அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினாரா, அங்கே அமைதல் வந்துருச்சா. இன்னைக்கு இருக்கிற இந்த பொல்லாத உலகத்தில், நம்ம குடும்பத்தில், வேலையில், தொழிலில், நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களால் எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்ட பிரச்சனை நிறைந்து காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இறையாதே அமைதலாயிரு சொன்ன தேவன் உங்களை என்ன செய்தா? அமைதிப்படுத்தி நடத்துவாரா. சங்கீதம் 106:9 சொல்லுகிறது, அவர் செங்கடலை அதட்டி ஜனங்களை அக்கறைப்படுத்தினாராம். அது உலர்ந்து போயிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போகும்போது பாருங்க, செங்கடல் இடைமறிக்கிறது. எப்படி போவேன்னு பார்த்துருவோம், எப்படி தேவ திட்டம் நிறைவேறின்னு பார்த்துருவோம், எப்படி இந்த தொழிலை நடத்திடுவேன், எப்படி உன் பிள்ளையை படிக்க வச்சிருவோம், இப்படிலாம் அது வழிமறிக்கிறது. ஆண்டவர் கடலை அதட்டினாராம், செங்கடலை. அது வற்றி போயிருச்சு. அக்கறைப்பட்டார்கள். அவர்கள் செய்ய வேண்டிய போக வேண்டிய தேசத்துக்கு போய் சேர்ந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் போக வேண்டிய செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாதபடி தடுக்கிற ஆவிகளை, செங்கடலை கர்த்தர் அதட்டி போடுவார். நாகும் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் கடலை அதட்டி வற்றி போக பண்ணுகிறாராம், வனாந்தரமாக்குறாராம், மணல் மேடாக்குறாராம். இன்றைக்கு உனக்காக தேவன் எழுந்தருளி கொந்தளிப்புகள், தேவையில்லாத காரியங்கள், பற்பல காரியங்கள், ஒரு டென்ஷனை, குழப்பத்தை கொண்டு வருகிற அந்த காரியங்களை அதட்டி ஒரு தேவ சமாதானத்தோடு உங்களை நடத்துவார் என்று ஆண்டவருடைய வேதம் அருமையாய் சொல்லுகிறது. தொடர்ந்து வேதத்தை வாசித்து பாருங்க. இவ்வளவு கொந்தளிப்புக்கும் போராட்டத்துக்கும் பிரச்சனைக்கு யார் காரணம்னா பிசாசு தான். ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் அரசியலில் பார்க்குறோம்ல, மெஜாரிட்டி இல்லாதனால அந்த 2 நாளைக்குள்ள 3 நாளைக்குள்ள என்னென்ன விதமான காட்சிகள்லாம் மாறி, இவர் வருவார், அவர் வருவார், கொந்தளிப்புகள், ஒரு விதமான காரியங்கள். இன்னைக்கு ஒவ்வொரு போராட்டத்துக்கும் பிரச்சனைக்கு பின்னாடி, அது தேசமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பிசாசு தான் காரணம். ரொம்ப அமைதியாக சைலண்டான ஆள் மாதிரி தெரியும், ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் பிசாசு. அதனால தான் நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா மத்தேயு 17:18 இயேசு அந்த அசுத்த ஆவியை, பிசாசை அதட்டினாராம். வாலிபன் இளைஞன் பேசினானா, அவன் பேச முடியல, ஊமையாயிட்டான். ஒரு விதமான முடக்கு வியாதி.
அவன் அப்படியே அடக்கி அவனை படுத்த படுக்கையாக்கிருச்சு. சாத்தானுடைய வேலையை உங்களை முடக்கிறது, உங்கள் காரியத்தில் தலையிட்டு திசை திருப்புவது, நல்ல காரியங்களை தடுத்து விடுவான். ஆனால் இயேசு அந்த ஆவிகளை அதட்டினாராம். மார்க் 9:25 நம்ம பார்க்கும் பொழுது, அப்படி அதட்டி பேசும்போது, ஊமையன் பேசினால் அவன் நாவு கட்டவிழ்க்கப்பட்டது, கர்த்தரை துதித்தான், பாடினான், மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு கொந்தளிப்பு உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், வேலை செய்கிற இடத்துல, உங்கள் வருமானத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்பப்பப்ப மனதை அப்படியே தடுமாற பண்ணி கொந்தளிக்க பண்ணியிருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இறங்குவார். நீங்களே அவைகளை அடக்க போகிறீங்க, அதட்ட போகிறீங்க. இம்மட்டும் வா, இதற்கு மேல் வராதே, உன் அலைகளின் கொந்தளிப்பு இங்கேயே அடங்கட்டும் என்று அதட்டி தேவையில்லாத சாத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளவும் சமாதானத்தோடு தேவனை பின்பற்றவும் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அதனால தான் அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அங்கே ஒரு அமைதல் உண்டானதா. இன்றைக்கு உங்கள் வேலையில் ஒரு அமைதல் உண்டாகும், குடும்பத்தில் ஒரு அமைதல் உண்டாகும். இதுவரை இருந்த கோபம், டென்ஷன், எரிச்சல் எல்லாம் மாறும். கர்த்தர் அதட்டி ஒரு அமைதலை கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் பலவிதமான கொந்தளிப்புகளோடு அலைகழிக்கப்பட்டு தன்னுடைய வேலையை செய்ய முடியாமல், ஒரு காரியத்தில் ஆண்டவரை தலையிட முடியாமல் அலைகழிக்கப்படுகிறார்களோ, ஆண்டவரை நீர் எழுந்து காற்றையும் கடலையை அதட்டி இறையாதை அமைதலா என்று சொன்னது போல இவர்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக அமைதலை கொண்டு வரும், குடும்பத்தில் கொண்டு வரும். பிசாசு கொண்டு வருகிற எல்லா சதி திட்டங்களும் முறியடிக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து பாதுகாத்தலும். தேவனுடைய கிருபையின் கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.